அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுவன்யா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறளின் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளின் 1330 குறள் உள்ளன. திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பால், இன்பதுபால் என 3 பால்களும் உள்ளன. துப்பாக்கு துப்பாய தூமழை ஈன்ற பொழுது பெறுதற்கும் தன்மகனை சான்ற என கேட்டதால் இனிய உணவாக எண்ணாத குறள் கணிற்ப காய்க்காமல் அற்று செய்யாம செய்த உதவிக்கே வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தனா செய் நன்றி சீதேவு நாளத்தின் மான பெரிது. நன்றி மறப்பது நன்றென்று அன்றே மறப்பது நன்று. யாகவாராயனும் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு தீயினா சுற்றப்படும் உள்ளாரும் மாறாதே நாயனா சுற்றப்படு. ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரின மோமப்படும். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்று தீமை இலா சொல்ல எல்லாம் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு. எப்பொருள் எத்தனை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எண்ணென்பு ஏன எழுத்தென்பு இவ்விரண்டில் கண்ணென்பு வாழும் உயிருக்கு. கற்க கசுகர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கண்ணுடையா என்பவர் கற்ற முகிலென்று புண்ணுடையா கல்லாதவர். தொட்டனை தூரும் அருகேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இன்னச்சை தரை ஒரு தாள் அவர் நான் நன்மையும் செய்தால் விட. நீர் இன்று அமையாது உலகின் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அழுக்காறு அவைவழுக்கு இன்னச்சொல் 4 இழுக்க ஈன்றது அறம். குழுகினியது ஆழினியது என்ற மக்கள் மழைச்சொல் கேளா தவர். நன்றி வணக்கம். Now 4th and 5th standard serving. Now 4th and 5th standard students will come found to sing song about Thirukavi Bharadiyar. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்றே. ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்றே. பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாரி. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி செந்தமிழ்நாட்டில் பொருணர் கொடுத்தீர்கணம் அளவு வீரர். செந்தமிழ்நாட்டில் பொருணர் கொடுத்தீர்கணம் அளவு வீரர். சிந்தை துணிந்த தெலுங்கர்
வாரி தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தில் கீழிச்சக்காரி கம்பத்தில் கீழிச்சக்காரி எங்கும் காணிர வீர பெருந்திரு கூட்டம் வீரர் தங்கள் நல்லுரை ஈந்தும் கொடியினை காப்பாய் நம்பக்கூடிய வீரர் தங்கள் நல்லுரை ஈந்தும் கொடியினை காப்பாய் தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி ஜெய் ஹிந்த். We invite our chief guest Mr. Shakti Srinivasan to present his valuable speech. அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் அவர்கள் செங்கோட்டையிலே கொடியேற்றி வைத்தார். அதன் பிறகு நம்முடைய பகுதியிலே இங்கே அமைந்திருக்கின்ற இந்த மழலையர் பள்ளியில் குழந்தைகளை பார்க்கும்போது பட்டாம்பூச்சிகள் ஒரு கூட்டமாக பறந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கிறது போல இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற குழந்தைகள் இந்த வயதில் இத்தனை அறிவுபூர்வமாக ஒழுக்கத்துடனும் திருக்குறளை வாசிக்கிறார்கள் என்றால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் படிக்கும் காலத்தில் சிஎஸ்ஐ பள்ளிகளெல்லாம் படித்தோம். அப்பொழுது கூட இந்த இது போன்ற ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திருக்குறளை பாடமாக புகட்டினார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற மேல்நிலை பள்ளிகள் அதாவது பணத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு பாடம் நடத்துகின்ற பள்ளிகளிலே இது போன்ற ஒழுக்கங்களை கற்பிப்பதில்லை என்று என்னுடைய கருத்து. இந்த குழந்தைகளை இத்தனை பேர் சிறப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் உருவாக்கி வருகின்ற இந்த மழலை பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பள்ளி மேலும் சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தம்பதியருக்கு தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். We are going to hear Independence Day speech, UKG to 5th standard. I call upon Sana of UKG. Teachers, independence, fellow students, on 15th August 1947, India became independent from the British Empire. Mahatma Gandhi and his message. I call upon Sanjana of 2nd standard. Respected guests, teachers, parents, and fellow students, the Prime Minister of India is the Chief Executive of the Government of India. The President is the nominal head of the executive, the first citizen of the. He is the supreme
call upon Akshita of 5th standard. Respect guests, parents, teachers, and fellow students. I am going to speak about the administrative division of India. Indian is the Salivary Socialist secular democratic republic with the parliamentary form of government. The administrative division of India is the federal union comprising 28 states and 8 union territories. The states and union territories are further subdivided into 785 districts and the smaller administrative division. States and union territories of India are Andhra Pradesh, Arunachal Pradesh, Assam, Bihar, Chhattisgarh, Goa, Gujarat, Haryana, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand, Karnataka, Kerala, Madhya Pradesh, Manipur, Meghalaya, Mysore, Nagaland, Odisha, Punjab, Rajasthan, Tamil Nadu, Telangana, Tirupur, Uttarakhand, Uttar Pradesh, West Bengal, Andaman and Nicobar Island, Chhattisgarh, Dara and Nagar, Heavy and Daman, Lakshadweep and Pondicherry. The states of India are self-governing administrative division, each having a state government. The governing powers of the states are shared between the state governing and the union government. On the other hand, the union territories are directly governed by the union government. Happy 17th Independence Day to you all. Thank you. Respected guests, parents, teachers, and fellow students, I am going to brief about the political mapping of India independence. Since 1947, India has a 14 Prime Minister. Pandit Jawaharlal Nehru was the first Prime Minister of domination of India from August 15, 1947 to 26 January 1950. Thereafter, Republic India until his death in May 1964. Nehru was succeeded by Lal Bahadur Shastri 1 year 7 months term. This is death. Tashkent. Declaration between the India and Pakistan. Indira Gandhi Nehru daughter succeeded in 1960 to become the country's first female prime minister. 11 years later, the party, the Indian National Congress, lost the 1977 general election to Janata Party, whose later Morarji Desai became the first non-Congress prime minister after Desai. In 1979, his former associate Saran Singh briefly held office until the Congress won the 1980 Indian general election and the Indira Gandhi returned Prime Minister. Her second time Prime Minister lived 5 years later on 31st October 1984 when she was successfully assassinated by bodyguard. Her son Rajiv Gandhi was shown in as India's youngest Prime Minister. After general election loss, Rajiv Gandhi 5 years term, the youngest former tablet colleague Vishwa Pratap Singh of the Janata Dal formed the years-long National
fought government coalition government in 1989. The 7-month interlude under Prime Minister Chandrasekhar followed, after which the Congress party returned to power, forming the government until P.V. Narasimha Rao in June 1991. Rajiv Gandhi, having been assassinated that year, Rao 5-year term was succeeded by four short-lived government Atal Bihari Vajpayee from the Bharatiya Janata Party (BJP) for 13 days in 1996, a year each under 19 Front Prime Minister H.D. Deve Gowda and Intern Kumara Gujaral and Vajpayee Alliance. Again, 13 months in 1998 to 1999. In 1999, Vajpayee National Democratic Alliance (NDA) won the general election, the first non-Congress alliance to do so, and served full 5-year term as Prime Minister. The Congress and its United Progressive Alliance won the general election in 2004 and 2009. Manmohan Singh served as Prime Minister between 2004 and 2014. The BJP won the 2014 Indian general election and its parliamentary leader Narendra Modi formed the first non-Congress party majority government. The BJP goes on to win the 2019 Indian general election with the bigger margin that led last time. Generals granting a second term for the incumbent Modi government in the 2024 Indian general election. In incumbent BJP lost majority, but the remained single largest party in the Congress and in the country, and the BJP and National Democratic Alliance formed the government. Mr. Modi became the Prime Minister for the third consecutive time, second only to do so after first Prime Minister Jawaharlal Nehru. Happy 78th Independence Day to you all. Thank you. National Anthem.